டெங்கு காய்ச்சல் இறப்பு எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கும் டெங்கு விழிப்புணர்வுக்கும் கிடைத்த வெற்றிதான் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைவுக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இறப்புகளின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவிலான குறைவு, காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் குறைவு. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் இதுக்கு காரணம். அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவிலான காரணம். பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளுக்கு உட்பட்ட அந்த பாதிப்புகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பாதிப்புகளை தான் சொல்லுவாங்க. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு மாதிரியான இந்த பாதிப்புகள் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தெரிந்தால் மட்டுமே விழிப்புணர்வு கிடைக்கும் என்கின்ற வகையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் ஒட்டுமொத்த பாதிப்பையும் தினந்தோறும் பிரஸில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால்தான் இப்ப உங்களுக்கே தெரியுது, போன வருஷம் 46,000 இந்த வருஷம் 15,000 போது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த பாதிப்புகளை எல்லாம் உடனுக்குடன் சொல்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க.